இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உஷா என்கிறவங்க எழுதியிருக்காங்க, கேஜிபிலேருந்து எழுதியிருக்காங்க. என் மகாபரி நித்யா 30 வயசாச்சு, திருமணம் நடக்கலை, அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணி எப்படா வரும்னு உட்காந்து பார்ப்பேன். ஒரு நாள் அம்மாட்ட சரி ஒரு பொருத்தனை வச்சு ஜோம் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சேன். ஜோம் பண்ணேன். ஒரு ப்ரோக்ராம் நான் தாங்குது ஆண்டவரே, இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராமை எனக்கு நீ நல்ல மாப்பிள்ளையாக தரணும்னு ஜெபம் பண்ணேன். நல்ல ஆவிக்குரிய நல்ல வேலையில் உள்ள பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து மறு மாதமே கன்சீவ் ஆகும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து ஜாய் டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். அதில் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அதை பார்க்குற கேட்குற ஃபோன் போட்டு ஜெப உதவி கேட்குற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை காணிக்கைனாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிறவங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அலே லோயா அலே லோயா ரக அதிகார வஷே. நிச்சயம் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறை வராது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தியும் ஜெபமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபமும் நடக்கிறது. அநேகர் பார்க்குறீங்க. திங்கள் புதன் சனி ஷார்ட் செய்தி, அது ஜாய் டிவி ஷார்ட் செய்திலாம் போடுறோம். அது நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்குதுன்னு நம்புகிறேன். நிறைய பேர் அற்புதம் நடந்து 1 இயர் கழித்து சாட்சி சொல்கிறீங்க. அற்புதம் நடந்த உடனே நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த டிவியில் இதை உங்கள் பேரை வாசிப்போம். அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஒரு அம்மாலாம் கல்யாணம் ஆகுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகி பிரசவ நேரத்தில் எனக்கு ஃபோன் போட்டுட்டாங்க. என்னம்மா கல்யாணம் ஆனது நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம் சிஸ்டர், அப்படியே இப்போ சிசரியன்னு சொன்னாங்களாம் பிள்ளைக்கு, அதனால நாங்கள் ஃபோன் அடித்தேன்றாங்க. அப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்வீங்களா? அப்படி இல்லை, நல்லது நடந்தாலும் சொல்லணும். ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உங்களோடு சேர்ந்து நிச்சயம் மகிமைப்படுத்துவோம். சில பேர் மறக்காமல் சொல்கிறீங்க, அதை தான் நாங்கள் சாட்சியாக வாசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா என்னை மகிமைப்படுத்துகிறவனா நானும் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வாங்கள் ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், பிரசனம் மூடட்டும், கர்த்தருடைய கரம் தொடட்டும். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் வாய்க்காமலே போவதாக. 1 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் பலன் தருவதாக. ஆவியானவரே இறங்குவீராக. ரக அதிகாலரபோ ஷேக்க அதிகபவலபரவோ அலே லோயா அலே லோயா. ஓ செய்வனையினால அழைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அருமையான மகனே, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. ஆமென். அலே லோயா ரக அதுகரபஷே. நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். அலே லோயா. சரியான தூக்கம் இல்லை, தூக்கம் மாத்திரை போட்டுமே சிலருக்கு தூக்கம் வரல. பார்த்துக்கிட்டீங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை தருகிறார். ஆமென். அலே லோயா. நன்றி. ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணது போல நான் உங்களுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணுகிறேன்னு சொல்லுவதற்கா நன்றி. ராக அதிகால நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, விரல் அப்படியே நடுங்குது, வேலை செய்ய முடியல, அதனால குடிச்சிறேன் அப்படின்னு குடியை விடுகிறதுக்கு பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற மகனே, கர்த்தர் அந்த பழக்கத்திலேருந்து உன்னை விடுதலை பண்ணுகிறார். உன் சரீரம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, அதை கெடுக்காத. உன் சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அலே லோயா ரக அதிகாபாபாலாபரவசே. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவதற்கா நன்றி. ஆமென். எண்ணி முடியாத நாளாய் அந்த குடியை நான் மறக்க பண்ணுவேன் என்று சொல்லுவதற்கா நன்றிப்பா. ரக அதுக ரகசே. ஓ ரபா ரிகிபி அந்தல லபரபோஷே. அலே லோயா ரதல ரபோஷே கதிகபி அந்தல லபரபோ. தேங்க்யூ ஜீசஸ். சொத்து பிரச்சனையில் இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். அந்த சொத்து பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். ஆமென். அலே லோயா. சரி பகுதியாய் பங்கிட கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். சமாதானத்திலே அது விதைக்கப்படும் என்றபடி கர்த்தர் சமாதானத்தை தருகிறார் சொத்து பிரச்சனைகள் என்று சொல்வதற்காக நன்றி. இந்த தேவ செய்தி ஆசீர்வதிங்க. அவனுடைய
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். செய்தியுடைய தலைப்பு, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு சுவிசேஷம் 18:19. 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 18:19. அங்கே பார்க்குறோம், 2 பேர் ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு அப்படியே பதில் தருவேங்கிறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே செய்வேங்கிறார். பிதாவினாலது உண்டாகுங்கிறார். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? 2 பேர் நான் கணவன் மனைவி அதை குறிக்கும். அடுத்து 2 பேர் 3 பேர் குழுகிறது நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. இருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு மனமாக கூடி ஜெபிக்கும்போது அந்த இடம் அசையும். தேவ வல்லமை ஊற்றப்படும். பாருங்க, அங்கே நம்ம பார்க்குறோம் 4:30 அப்போஸ்தலர்ல பாருங்க, அந்த கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிற அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. அந்த இடமே அசையுது. எப்படி சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னா, பேதுரு சொல்கிறாரு, அழகாக ஜெபம் பண்ணுறாங்க அந்த குரூப்பில், பேதுரு குரூப்பில். உடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசு நாமத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிடியாளியில் குணமாக்கத்தக்க உடைய வல்லமையில கரத்தை நீட்டி என்ன செய்யுங்க? நீங்கள் உங்களுடைய ஊழியர்கள் முழு தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அனுக்கிரமணியர்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடம் அப்படி அசைஞ்சுதான். ஒருமனமாக இருக்கும்போது அந்த இடம் அசையும். ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்ம விரும்புறது நிச்சயம் கிடைக்கும். கணவன் மனைவி இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறதே இல்லை. அவங்க ஒரு நேரம் வேலைக்கு போவாங்க, நான் ஒரு நேரம் வேலைக்கு போவேன். சரி, நைட்டு என்ன பண்ணுறீங்க? எப்படியும் நைட்டு எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவீங்க. அந்நேரம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாமே. ஒருமனமாக இருக்கணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நீங்கள் குடும்பமாய் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கும்போது, உங்கள் பிள்ளைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதை யோசுவா சொல்கிறாரு, நான் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்கன்னு கேட்குறாரு. கர்த்தரையே சேவிப்போம். அப்போ வீட்டாரோடு நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்க. பாருங்கள், அந்த இன்னைக்கு உங்கள் குடும்பம் தலைக்கணும்னா ஜெப அவசியம். கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கணும். குடும்பமாக ஆண்டவரை பின்பற்றணும். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படல, அதனால தான் நான் ஜெபிக்கிறேன் அப்படிம்பாங்க. சரி, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அவரை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த புறஜாதி திடீர் பூசிட்டு போகிற மாதிரியா என்ன பண்ணுறாங்க இவங்க, ஜெப எண்ணெயை மட்டும் நெத்தியில் வச்சு சிலுவை போட்டு அனுப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது அவர் சரியான தண்ணி வண்டி, ஆனால் அவர் அந்த எண்ணெய் மேலே விசுவாசம் வச்சுருக்காரு. ஏன்னா 2 முறை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உடனே மனைவியை சொல்லுவாரா, எனக்கு ஜெபனையை வச்சு ஜெபம் பண்ணி விட்ரு, எனக்கு ஜெபனையை வச்சு விடு அப்படின்னு. அது உடனே ஜெபனையை வச்சுட்டு போனால் அன்றைக்கி முழுது பாதுகாப்பாக வந்துடலாமா. பாதுகாப்புக்காக நீங்கள் ஆண்டவரை நினைக்கக்கூடாது. பாதுகாப்பார், உண்மைதான். போகும்போதும் நம்ம காக்கப்பட்டிருப்போம், வரும்போதும் காக்கப்பட்டிருப்போம், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், டெல்லியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உண்மைதான். ஆகவே நீங்கள் என்ன கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய கொடுத்தானா குழந்தைகளோடு வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் பேரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, தாவீது வம்சத்தாரை ஆசீர்வதித்தது போல, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஏனெனில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது பிதாவினால் அது உண்டாகும். அடுத்து டீமாக நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் குரூப்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்கோம், 4 பேருமே குரூப்பாக ஜெபம் பண்ணுவோம், ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதனால் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது, ஒரு மனம் இருக்கிறது. நாங்கள் 4 பேர் குடும்பம் அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம்.
எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடே இல்லை. ஏன் நீங்கள் அந்த அந்த காரியத்தை செய்யக்கூடாது? உங்கள் கூட பிறந்தவங்க உறவினர்களுக்கு இப்படி கான்ஃபரன்ஸ் போட்டு நீங்கள் ஜெபிக்கலாமே. அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்கள் வீட்டில் நல்ல சுகர் இருக்குது, பலன் இருக்குது, ஏன்னா ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஃபோன்லேயே ஆராதிக்கிறோம், ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறோம். அதனால் என்ன செய்கிறார் ஆண்டவர்? எங்களை ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு. ஜெபிக்காத போது இருந்ததுக்கும் ஜெபிச்ச பிறகு இருந்ததுக்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு காமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேர் என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. அந்த பிரேயரை நான் தான் இதோட என் மூலம் ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். அந்த கொரோனா நேரம் ஒரு குரூப்பாக ஒரு 45 பேர் 50 பேர் ஜெபம் பண்ணுவான். வெளியூர்லேருந்தெல்லாம் கான்ஃபரன்ஸ் கொடுத்தேன். டிவி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்களா, அவங்களெல்லாம் அந்த நேரம் கான்ஃபரன்ஸில் சேர்த்து விட்டேன். சரி வாங்க வாங்க வாங்கன்னு சில வேலை 60 பேர் 70 பேர் கூட சேர்ந்துருவோம். கனெக்ஷன் கொடுக்கவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிப்போம். அப்படி ஜெபம் பண்ணோம். அப்புறம் எனக்கு திறந்த வாசலில் வச்ச உடனே ஆண்டவர் மற்ற ஊழியர்களுக்கு நான் போகிறதுனால கான்ஃபரன்ஸ் நான் விட்டுட்டேன். ஆனால் தொடர்ந்து ஒரு 15 பேர் அதை செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். கான்ஃபரன்ஸ் அந்த மாலையில் 5 to 6, 6:30 வரையும். அது நான் என்னால் வர இயலாது, நீங்களே நடத்துங்கன்ட்டேன், ஊழி நிமித்தம் வர முடியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, விடாமல் அதை கிட்டத்தட்ட 7 வருஷ காலமாக 2000 நடத்துகிறாங்க. 7 வருஷ காலமாக நடத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாட்சி நாங்கள் தினம் வருதுமா அப்படிங்கிறாங்க. கேட்டிங்களா? அந்த குரூப்பாக ஒரு மனமாக ஜெபிக்கும்போது கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிறார். குடிகாரம் மணந்து போகிறாங்க, ரட்சிக்கப்படாத கணவன்மார் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன். நான் என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், அதாவது பைபிளே நாங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக ஒருத்தருக்காக கொடுத்து வாசிக்க சொல்லி அதில் உள்ள பாயிண்ட்டுகளை நீங்கள் சொல்லணும்னு சொல்லுவோம். படிங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த ஒரு அதிகாரத்தை படிங்க, அது உள்ள விளக்கங்களை உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து விட்டேன் நான். அவங்க அப்படியே செஞ்சாங்க. இதை பார்த்தாங்கன்னா நமக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படியாக கர்த்தர் அந்த ஒரு மனது இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தையும் சத்தியத்தை கை கொள்ளும்படி நம்மளை சத்தியவானாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, நீங்கள் முதலாவது கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். 2வது பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 ராஜாக்களை நம்ம பார்க்க முடியும். 4வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே எலிசா சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு, உன் கடனை அடையணும்னா நீ என்ன செய்ய, உன் பிள்ளைகளோடு கூட என்ன செய்ய, நீ கதவை லாக் பண்ணிக்கோ, பக்கத்து வீட்டு குடத்தெல்லாம் வாங்கி உள்ளே சேர்த்துக்கோ, அந்த ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்கள, அதை உன் பிள்ளைகளோடு நீ கதவை பூட்டிட்டு அந்த காரியத்தை செய்ய. பிள்ளைகள் குடத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இவன் நிரப்பிக்கிட்டே இருக்கா, இவ தான் அதில் ஊற்றணும். ஏன்னா இவளைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவ தான் எலிசாட்ட போனா, கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லையே, என் புருஷன் செத்து போயிட்டாரு, இப்போ நான் என்ன செய்ய, சரி உங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு எலிசா கேட்கும்போது ஒரு கூட என்னங்கிறான். ஆனால் அவளுக்கு இருக்கிறது கோடிக்கணக்கான கடன். அது சொல்கிறாரு, அப்போ நீ உன் பிள்ளைகளோடு நீ கதவு பூட்டிக்கோ. இது எதை குடிக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு மனதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்கன்னு பிள்ளை ஜெபத்துக்கு உட்கார மாட்டாங்க. தயவு செஞ்சு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். மத்தேயுல இந்த சுவிசேஷம் 6 எழுதப்பட்டிருக்கிறது, உன் அரைக்கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார், அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிரங்கமாக பலன் தருவார். உன் தலைக்கு என்ன பூசு, உன் முகத்தை கழுவுன்னு இருக்கும். அது எதை பாவத்தை அறிக்கையிட்டு, அப்படி அதுதான் அர்த்தம். அதுக்கு எண்ணெயை உன் தலையில் என்ன பூசுனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நம்மளை நிரப்பப்படணும். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் என்ன செய்யணும், நிரப்பப்பட்டு பாவங்கோ கழுவப்படணும். குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, பாவத்தை அறிக்கையிடுங்க. ஏன்னா பாவம் செய்யாத மனுஷன் உலகத்திலே இல்லை. தானியல்லிருந்து யாக்கோவிலிருந்து தாவீது என்ன சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாளுங்கிறாரு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார் ஆண்டவர். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நம்ம தேவன் பரிசுத்த தெய்வமாக இருக்கிறார். ஆகவே பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் பிள்ளைகளை வச்சு ஜெபம் 3-4 தலைமுறை சாபத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுவேன்னு சொன்னீரே, இரக்கம் பாராட்டுங்க. தானியேல் ஜெபிக்கிறார், எஸ்ரா ஜெபிக்கிறார், எங்கள் முற்பதாக்கள் பாவம் செஞ்சாங்க ஆண்டவரே, நாங்கள் நல்லவங்களே இல்லை ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பேசினோம், தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செய்தோம், தீர்க்கதரிசனத்தை நாங்கள் நம்பலை, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியில, நியாய பிரமாணத்தை மீறினோம், இதுக்கால மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறாங்க. அதனால தான் தானியேலின் காலங்கள்லாம் ஜெயமாக இருந்தது. எஸ்ரா பாருங்க,
8:21 எல்லா ஒரு 200 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி கூப்பிட்டு ஜெபம், மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறாரு. அதில் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் என்ன செய்யுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஆளை கூட்டி ஜெபம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? அப்போ கூட்டு பிரார்த்தனை பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் அவங்க ஜெபத்துக்கு வந்தால் நான் வர மாட்டேன், இதெல்லாம் உங்கள் ஜெபம் உங்கள் வீட்டை விட்டு தாண்டவே தாண்டாதுங்க. மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க, மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. முதலாவது குடும்பம் நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரை தேடுங்க. தனி ஜெபம் இருக்க வேண்டும், கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். 3வது 4வதாக டீமாக ஜெபிக்கணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும். ஆதி அப்போஸ்தலர் சபையில் ஏக இருதயம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்தாங்களாம். தங்களுக்குரிய தங்களுக்குன்னே அவங்க சொல்லலையா? 4ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு மனமாக சாலமோன் மண்டபத்தில் இப்படி கூடியிருந்ததுனால அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் மூலம் நிறையா நடந்தது. சப்பா நடந்தான், ஊமையை பேசுகிறா, செத்தவை எலும்புனா, இப்படி இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்க காரணம் ஒரு மனமாய் ஜெபித்தல். ஃபாதர் பாடினதோடு ஒரு மனமாய் கூடி ஓசனா பாடி நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? கொண்டாடணும், கொண்டாடணும். துதி சாத்தானுக்கு மிதி மிதி. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரே, டீமாக ஜெபம் பண்ணுங்க, மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு மனதை கெடுக்கிற ஆவி சாத்தான் தான், சாத்தான் தான். சில பேர் சுயமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை மற்றொரு பாரமாக நீ நினை. யோபு சொல்கிறாரு, யோபுக்கு ஆண்டவர் சொன்னது உன் சிநேகிதனுக்காக வேண்டுன்றாரு. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டி கொண்ட பொழுது அவன் சிறையிருப்ப என்ன செஞ்சார்? ஆண்டவர் மாற்றினார் என்று பார்க்குறோம், மாற்றினார் என்று பார்க்குறோம். இப்போ நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? சத்துரு கீழே விழுந்தால் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. 4வதாக நம்ம அதாவது 1 தனி ஜெபம், 2 கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம், 3வது பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்த ஜெபம், 4வது டீமா ஜெபம், 5வது சபையோடு சேர்ந்து ஜெபம், சொந்த பந்தங்களுக்காக சேர்ந்து சொந்த பந்தக்காரங்களோட சேர்ந்து ஒரு ஜெபம். அவங்க ரட்சிக்கப்படாட்டாலும் நம்புவாங்க. அவங்க ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிடுமான்னு கேளுங்க, சொந்தக்காரங்க சரின்னு சொல்லுவாங்க. எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்? இதுக்காக பிள்ளை வேணும், வீட்டில் சமாதானம் வேணும், அதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம சிறையிருப்பு மாறும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிச்சயம் என்ன செய்யும்? நீங்கும். ஏன்னா பிதாவினால் அது உண்டாகுன்னு சொல்லிட்டாரே. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனித்து நிறைவேற்றாதிருப்பதில்லை. 133 சங்கீதம் 1 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை எத்தனை இன்பம் உள்ளது. அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலை மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராம். பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனமாக நம்ம ஜெபிக்கும்போது நம்ம தலையில் கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகத்தினால நுகங்களெல்லாம் முறிக்கப்பட்டு போகும். ஒரு நுகமும் உங்கள் மேலே இருக்காது. நுகம் என்றால் பாரம், கவலை, கஷ்டம், கண்ணீர், தேவைகள், விளைவினங்கள், வியாதிகள், இதெல்லாம் நுகம். அந்த நுகம் என்ன செய்யும்? கீழே விழுகும். அப்போ ஒரு மனமாய் ஜெபிக்கும்போது நுகங்கள் கட்டுகள் உடையும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நம்ம நிரப்பப்படுவோம். அங்கே என்றென்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராம். ஆசீர்வாதமும் ஜீவனும் வரும், கண்டிப்பாக வரும். நித்திய ஜீவன் கிடைக்கும். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, நித்திய ஜீவன் வேணுமா? ஒரு மனமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க, தாகமாக இருந்தால் தண்ணி கொடுங்க. சத்துருக்களை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, நேசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே என் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தா 7 முறை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், 7 முறை மட்டும் இல்லைப்பா. ஏன்னா யூத ஜனங்களுக்குலாம் அந்த பழக்கம் இருந்தது, 7 தடவை மன்னிச்சா போதும்னு. அதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 7 முறை இல்லைப்பா, 70 முறை நீ மன்னிக்கணுங்கிறாரு. பார்த்தீங்களா? இதே விட நான் ஒரு இடத்துல பயன்படுத்தினேன், அதிகாரமுள்ள ஒரு இடத்துல. ஏன்னா எங்களுக்கு விரோதமாக சில எதிர்ப்புகள் வந்தது எங்கள் பிரேயர் டவரில். அப்போ கொஞ்சம் அதிகாரிகள் முன்பாக நம்ம போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்து பொய் குற்றம் சாட்டப்பட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல. ஏன்னா என் ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நாமத்து நிமித்தம் நமக்கு பாடுகளும் இருக்கும், துன்பங்களும் இருக்கும் இல்லையா? அப்போ நான் சொன்னேன், எத்தனை முறமாக இப்படி விட போகிறீங்கன்னு அந்த அதிகாரி கேட்கும்போது
நான் சொன்னேன் 70 முறை. அப்போ 490 முறையா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நம்ம மன்னிச்சு ஜெபம் பண்ணணும் கேட்டார். அப்போ அவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி இப்படி எல்லோரும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வேலை ரொம்ப ஈஸிமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அதனால் என்னாச்சு, ஒரு அந்த மலை போல் வந்த ப்ராப்ளம் பனி போல் நீங்கிருச்சு. சத்துருக்களை மன்னித்து நம்ம ஜெபிக்கணும். 70 முறை மன்னித்து ஜெபிக்கணும். ஆனால் சத்துருக்களாய் காணப்பட்ட ஊழியத்தில் அவர்களை கத்தரை அடிச்சிட்டார். ஏன்னா நம்ம நம்ம யாருக்கு எந்த நீதிக்கேடு செய்யலை பார்த்தீங்களா. நம்ம ஒரு மனமாக ஜெபிக்கிறோம். தனி ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், குழு ஜெபம் பண்ணுறோம், சபை ஜெபம் பண்ணுறோம். அப்போ சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் டெய்லி. அப்போ நம்ம மேலே குற்றம் சுமராது. நம்ம மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அங்கே என்றென்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதே போல் அப்போஸ்தலர் 2:1 பெந்தைக்கோஸ்தே என்ற நாளில் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அக்னிமயமான நாவுகளாய், பிரித்தெடுக்கப்பட்ட நாவுகளாய் ஒவ்வொரு மேலே வந்தது. எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு மனமாக நம்ம ஜெபிக்கும்போது வரங்கள் வல்லமையில் கிரியை செய்யும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதன் மொத்தம் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்பட்டுவார்கள். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். பரிசுத்த ஆவி பெறாதவங்களாக பெற்றுக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் நடத்துகிற பிரேயர் குழுவில் அப்படித்தான் ஞானசாலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. புதுசாக வருவாங்க. 2-3 வாரத்திலே பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவங்க மேலே இறங்கி வந்துடும். ஏன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவம் இன்றைக்கி நடக்குது, ஜெபக்குழு நடக்குது, நான் பார்க்குறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை குறித்து என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். 10வது இந்த கொர்நேலி வீட்டில் எல்லா சொந்த பந்தங்களையும் கூட்டி வச்சுருக்காரு அவர் கொர்நேலி. பேதுரு அழைக்கப்படுறாரு. பேதுரு போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது அங்கே அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்தானவர் இறங்கினார். அந்த அனுபவம் நான் அன்றைக்கும் பார்க்குறேன். அப்போ ஒருமனமாய் கூறுற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி வருவார். புறாவை போல் இறங்கி வருவார். அக்கினியாக இறங்கி வருவார். நமது ஊழியக்காரர் அக்கினி சுவாலையாகவும் தூதர்களை காற்றுகளாக வைச்சிருக்கிற தேவனாக இருக்கிறார். அக்னிமயமாக நிறைய பேருக்கு வரங்கள் கிரியை செய்ய, வல்லமை கிரியை செய்ய, தரிசனம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஆண்டவரை. வெளிப்பாடு கிடைக்கும் இப்படி ஒரு மனமாக ஜெபம் பண்ணா. இத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம விடலாமா? ஒரு மனம் நம்ம கெடுக்கவே கூடாது. நமக்கு நாமே கெடுத்துடக்கூடாது. நான் அவ கூட பேச மாட்டேன், இவ கூட பேச மாட்டேன். உங்கள் ஜெபம் எப்படிங்க கேட்கப்படும்? ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிச்சாத்தான் நானும் மன்னிப்பேங்கிறாரு. நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கல, நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் தெளிவாக மத்தியில் எழுதப்பட்டிருக்கு. அவர் பிறர் குற்றங்களை நம்ம மன்னிச்சே ஆகணும், மன்னித்து ஜெபிக்கணும். ஏசு மன்னிச்சது போல் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். அநேகருக்கு அது மாம்ச சுபாவம் மன்னிக்க வராது. உடனே ஆண்டவரே நீர் எப்படி அவரை பார்க்குறீரோ அந்த மகனை நான் அப்படி பார்க்குறேன் ஆண்டவரே. என்னே பேசலை, உண்மை பேசுனாங்க ஆண்டவரே. நான் அப்படி தான் சொல்வேன். இயேசு நாமத்துக்காக சில நம்ம பாடுகளை சந்திக்கும் போது ஆண்டவரே இந்த பாடு உமக்குரியது எனக்குரியதில்லை, உமக்குரியதெல்லாம் எனக்குரியதெல்லாம் உமக்குரியது ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். நம்ம பாறை லெகுவாயிரும். என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று உனக்கு நான் தெரிவிப்பேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 9:15 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் நாமத்து நிமித்தம் நமக்கு பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே பாட ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். அவருடைய பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம். ஆகவே தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், சபை ஜெபம், சொந்த பந்தங்கள் மத்தியில் சேர்ந்து ஜெபம், இப்படி சத்துருக்களுக்காக ஜெபம் அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னா, கர்த்தர் நம்ம வேண்டிக் கொண்டதை விட நினைக்கிறத விட நமக்கு அதிகமாய் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 3:8-7 புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுங்கள். நிறைய பேர் மனைவியை மதிக்கிறதே இல்லை. நீங்கள் மதிக்கிறேன்னா ஆண்டவர் உங்களை மதிக்கவே மாட்டார். அன்பாக இருக்கணும் மனைவி மீது அன்பு உருகன் இருக்கு. அன்பு திரளான பாவங்களே மூடிடும். அன்புக்கு ஈடாக அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் ராஜரீக கட்டளை, ஆண்டோடைய கட்டளை. மனைவி இன்னைக்கு நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நல்லா ரசிக்கப்பட்டவங்க தான், ஆனால் மனைவியை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் தலைக்கவே இல்லை. ஆசீர்வாதம் இல்லை, கடன், சண்டை, வறுமை, ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் அநியாயம், அடாவுடி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? மனைவியை நேசிக்காதனால. நஷ்டங்கள் வருது, பல கஷ்டங்கள் வருது. ஏன்?
மனைவியை மதிக்காதனால. தயவு செஞ்சு நீங்கள் மனைவியில் மதித்து அவங்கள கனம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் ஆசிரிக்கப்படும். மனைவியை குற்றச்சாட்டாதீங்க. உங்களையும் நீங்கள் குற்றச்சாட்டுவதுக்கு அது அடையாளம். ஏன்னா கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அவங்கள ஆண்டவர், அதாவது தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் ஆசீர்வதிங்கள் இருக்குது. 1 பேதுரு 3:7, 8, 9 இதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆகவே நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிச்சா நீங்களும் ஆசீர்வதிங்க. நல்ல ஜெபத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, பிறருக்கு அந்த காரியம் தேவைன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக ஜெபம் பண்ணுங்க. நிச்சய கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் பூமியில் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவில் உண்டாகுன்னு சொன்னீங்களே. பிதாவே, தேவனே, நான் இப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அலையலோயா ரக தீகல ரபோ சபதிக பாபா லபரபோஷே ஓ ரபா தீகலி அக்க ரபோ தீ அந்தல லபரபோ சபதிக பாபா லபரபா. ஒரு மனதை கெடுக்கிற ஆவியை வெளியேறிப்பா இயேசு நாமத்தில். அதனால அன்றைக்கி அநேகர் ஜெபம் பண்ணி அது கிடைக்காம இருக்கிறது. ஒரு மனம் இல்லாதனால, கெட்ட வார்த்தை வாயிலேருந்து வர்றதுனால ஜெபம் கேட்கப்படலை. மற்றவங்கள தூசிக்கிறதுனால, ஆண்டவரே கர்த்தரை முறுமுறுக்கிறதுனால அந்த ஜெபத்துக்கு பதில் வரல. எல்லாத்தையும் நன்றி சொல்லி சோத்தரித்து ஆமென் ஆண்டவரே எல்லாரையும் மன்னித்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவினால் ஒவ்வொரு நிரப்புவீராக. அந்த ஜெபத்துக்கு பிதாவாகி தேவன் பதில் தருவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.